ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. மேட்டுப்பாளையம் வந்து கேட்வே ஆஃப் நீலகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊட்டி, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி இதுக்கெல்லாம் வந்து போறதுக்கு நம்ம மேட்டுப்பாளையம் தான் வந்து கேட்வே. இங்கிருந்து நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். இங்கிருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல நாம மலையேற ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மலை அடிவாரத்தில் இருக்கிற டவுனு. ஸோ இந்த வீடியோல நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, பக்கத்தில் தங்கறதுக்கான ஹோட்டல்ஸ், சாப்பாடு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கனெக்டிவிட்டி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. டவுனுக்குள்ள போறதுக்கு லோக்கல் கனெக்டிவிட்டி, டவுன் பஸ்ஸஸும் இருக்கும். சம்மர் சீசன்ங்கிறதுனால தண்ணீர் பந்தல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, நகராட்சி சார்பில். வெளியே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ், ஸ்டே பண்றதுக்கு லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நந்தா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த சைடும் பேக்கரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு, பூக்கடைகள். கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் நேரோவா இருக்கிறதுனால டிராபிக் அதிகமா இருக்கிற ஏரியா. அன்னபூர்ணா ஹோட்டல், வெல்கம் இன் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ நிறைய லாட்ஜஸ் இருக்கு. அந்த பக்கம் ஒரு ஹோட்டல் சூர்யா லாட்ஜ்னு இருக்கு. ஸோ இந்த லைன்லயே வந்து உங்களுக்கு 2-3 லாட்ஜஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர் வேற இல்ல, அதனால கேரளா சிப்ஸ்க்குன்னு தனி கடைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. சேட்டன்ஸ் நிறைய பேக்கரிஸ் வச்சிருப்பாங்க இங்க. ஸோ வெல்கம் லாட்ஜ், அதுக்கப்புறம் அன்னபூர்ணா ஹோட்டல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, சூர்யா ரூம்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நந்தா லாட்ஜ். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த சைடு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸஸ் நிக்கிற இடம். மேட்டுப்பாளையத்துல இருந்து காரமடை, துடியலூர் இந்த ஊர்களுக்கெல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற இடம். இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஆட்டோஸும் இருக்கு. ஸோ வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா டவுன் பஸ்ஸஸ்லயும் போய்க்கலாம், அல்லது ஆட்டோஸ் பிடிச்சு போய்க்கலாம் டவுனுக்குள்ள போறதுனா. மினி பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்றாங்க. இங்க இருந்து குருந்தமலை முருகன் கோவில் எல்லாம் பக்கவங்க. அந்த மினி பஸ் இருக்கு பாருங்க, அது குருந்தமலை போற பஸ் தான். டவுன் பஸ் நிக்கிற இடத்த தாண்டி உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வெளியூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வரும். இங்க பாருங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த சைடு இருக்குங்க, நீலகிரி போற ரூட்டு. ஸோ அதனால நிறைய மலை மேல இருந்து வர்ற டூரிஸ்ட் மக்கள் எல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் வழியா போவாங்க. அந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு டாய் ட்ரெயின் வேற ஆப்ரேட் பண்றாங்கல்ல, அதனால நிறைய ஃபாரினர்ஸ் மேட்டுப்பாளையம் வந்துட்டு அந்த டாய் ட்ரெயின் எடுப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட் மக்களும் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ட்ரெயின் எடுப்பாங்க. அதனால நிறைய வெளியூர் மக்களை பார்க்க முடியும். இது வந்து சிறுமுகை போற பஸ்ஸுங்க, மேட்டுப்பாளையம் டு சிறுமுகை. நிறைய டூரிஸ்ட் சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, எந்த நாட்டுக்காரங்கன்னு தெரியல, கியூட்டா இருக்காங்க பாருங்களேன் குட்டிஸு. ஸோ இது வந்து மேட்டுப்பாளையம் டு கோபிச்செட்டிப்பாளையம் போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம். நம்ம மேட்டுப்பாளையம்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம மேட்டுப்பாளையம் பிரதர்ஸை மீட் பண்ணோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன ப்ரோ? ஜோயல். எந்த பஸ்க்கு டிரைவரா இருக்கீங்க? எந்த பிரைவேட் பஸ்? என்ன பஸ்? ஆர்வியா? ஆர்வி டிரான்ஸ்போர்ட்டா? எந்த ரூட்ல ஓடுதுங்க? மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூரா? சூப்பர். எவ்வளவு வருஷமா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ? சூப்பர். 8-9 வருஷமா அந்த பஸ்ல டிரைவரா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. நீங்க ப்ரோ? உங்க பேர் ப்ரோ? கலையரசன். எந்த ரூட்ல ஓடிட்டு இருக்கு உங்க பஸ்? தென்னம்பாளையம். ஓகே ஓகே, சரிங்க. ஒரு 10 கம்பெனிக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. மெட்டீரியல்னா ஆட்டோமொபைல்ஸ் மெட்டீரியல். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்க பேர் ப்ரோ?
மோகன், நீங்க எந்த பஸ்க்கு ஆப்ரேட் பண்ணிட்டு ஆர்விஆர்? எந்த அதுவும் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் தானா? டவுன் வண்டி. மேட்டுப்பாளையத்திலிருந்து எந்த ஊருக்கு? கோவனூர் போற பஸ். சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி ப்ரோ எல்லாரையும் மீட் பண்ணதுல. நன்றி. மக்களே, பிரதர்ஸ் பார்த்துட்டு நாம அடுத்து இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இங்க நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடிட்டு இருக்குங்க. இது வந்து ஸ்ரீ ஜிபிடி கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் புளியம்பட்டி வழியா மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஓடுற பஸ். இப்பதான் புதுசா கட்டி இருக்கிறதுனால இன்னும் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியலைங்க. பேசஞ்சர் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் கடைகள் எல்லாம் ஓபன் பண்ண மாதிரி தெரியல. இது வந்து சக்தி போறது பவானி சாகர் வழியா. பவானி சாகர் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, மேட்டுப்பாளையம்ல இருந்து பவானி சாகர் டேம் வழியா சத்தியமங்கலம் வரைக்கும் போற பஸ் என்எஸ்டி கடல்புரா. நிறைய கடைகள் கட்டி இருக்காங்க, பட் ஆனா எதுவுமே இன்னும் ஓபன் பண்ண காணோம். ஏன்னா அந்த சைடெல்லாம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியவே இல்லை. இங்க பாருங்க, கடல்புரா பஸ். லவ் மீ லிட்டில் லவ் மீ லாங். எப்படி லிவரி எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காங்க பாருங்க கடல்புரா பஸ்ல. நேர்வழியில போற பஸ் வேற. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ். மேட்டுப்பாளையம்ல இருந்து எங்க போற பஸ்ன்னு தெரியல, இருங்க போய் பார்க்கலாம். நல்லா பெருசா கட்டி இருக்காங்க. கடைகள் எல்லாம் ஓபன் பண்ணிட்டா இன்னும் வந்து ரொம்ப பிஸியா போயிடும் போல. திருப்பூர் போற பஸ்ஸுங்க, மேட்டுப்பாளையம் டு திருப்பூர். இது வந்து இது எல்லாம் அரசு போக்குவரத்து கழகம் கோவை டிப்போக்கு சேர்ந்ததுதான். நம்ம ஊட்டி எல்லாம் கூட கோவை மண்டலத்துக்கு சேர்ந்ததுதான். இது பாத்தீங்க, இதுவும் சத்தியமங்கலம் போற பஸ்ஸுங்க, சிறுமுகை பவானி சாகர் வழியா. கவர்மெண்ட் பஸ்ஸஸும் ஆப்ரேட் ஆகுது, பிரைவேட் பஸ்ஸஸும் ஆப்ரேட் ஆகுது. மக்களே, இங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே முடியல. ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா ஜெகஜோதியா இருக்கும். ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிற இடத்துலதான் வந்து ஊட்டி கூடலூர் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கும். பக்கம் மேட்டுப்பாளையம்ல இருந்து சோமனூர் போற பஸ் நின்றுட்டு இருக்குங்க. மக்கள் நிறைய இருக்குங்காட்டி தெரியல. மேட்டுப்பாளையம் டு சோமனூர். இது வந்து விஜய் சக்கரவர்த்தி, மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூர். கோவை டு மேட்டுப்பாளையம் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்கும். சோமனூர் வந்து அன்னூர் கருமத்தம்பட்டி வழியா போகுதுங்க. இது எல்லாமே மலையடி வாரத்தில் இருக்கிற ஊர்கள். அங்க தெரியுதா மேகமூட்டத்துக்கு இடையில மலைகள், நீலகிரி மலைகள். ஏன் நீலகிரி மலைக்கு பேர் வந்துச்சு தெரியுமா? அடிவாரத்துல இருந்து நாம அந்த மலையை பார்த்தா ஃபுல் ப்ளூவா இருக்குங்க. அதனாலயே வந்து நீலகிரி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. உண்மையாவே அதுதான் ரீசன். நான் உருட்டி விடல, ஓகேவா? நிஜமாவே அதுதான் ரீசன். அடிவாரத்துல இருந்து நம்ம நீலகிரி மலைகளை பார்க்கும்போது ப்ளூ கலர்ல தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல. இந்த காலத்துலயும் அப்படிதான், பட் பெயர் காரணம் வந்து அப்படிதான் வந்திருக்கு. விஜய் சக்கரவர்த்தி டிராவல்ஸ். மக்களே, இது ஃபுல்லாவே வந்து கோவை டு மேட்டுப்பாளையம் பிரைவேட் பஸ்ஸஸ்ங்க. தனம் என்ஜிகே, இது நேர்வழி. இதுவும் அப்படிதான், மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் டிஎஸ்ஆர். எத்தனை பஸ்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இங்க 1-2 டீ ஷாப்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பாதாம் பால், டீ, காஃபி எல்லாம் இங்க கிடைக்குது. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, கட்டண கழிப்பிடம். இன்னும் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாதான் கரெக்டா இருக்கும் போல. இது வந்து டைம் கீப்பிங் ஆஃபீஸ். ஸோ இன்கேஸ் இங்க வந்துட்டு உங்களுக்கு பஸ் டைமிங்ஸ் எல்லாம் தெரியணும்னா இங்க விசாரிச்சுக்கலாம் நீங்க. எவ்வளவு லாங்கா இருக்கு பாத்தீங்களா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த சைடு வந்து சேலம் திருப்பூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். மக்களே, நம்ம பஸ்ஸஸ் என்ட்ரி ஆகிற இடத்துல இருந்து ஃபுல்லா இந்த ஒரு ஸ்ட்ரெச் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. மற்ற இடம் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இது வந்து மேட்டுப்பாளையம் டு திருப்பூர் போற பஸ்ஸுங்க. இதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா சிஎஸ் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே வந்து உங்களுக்கு ஒரு 4-5 லாட்ஜ் பக்கம் இருக்குங்க. ஒரு இடத்துல இல்லாட்டி ஒரு இடத்துல உங்களுக்கு ரூம்ஸ் கிடைச்சிரும் இன்கேஸ் இங்க நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. இது வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வயா பத்ரகாளி அம்மன் கோவில். இல்ல, மேட்டுப்பாளையம் வந்துட்டு அதுக்கப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் போகுது. இங்க இருக்கிற ஃபேமஸ் டெம்பிள் நினைக்கிறேன். மக்களே, இங்க பாத்தீங்களா, இது ஃபுல் இந்த 2 பிளாட்ஃபார்மே வந்து இப்பதான் இடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கும் போது இதே இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரியே ஆயிடும் இங்க ஃபுல்லாவே. அங்க நிக்குது பாத்தீங்களா, குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்க இருந்து கிளம்பு. குட்டி பஸ்ஸா நிக்குது பாருங்க, காட் செக்ஷன்ல ஓடுற பஸ். சூப்பரா இருக்குல்ல. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டு, பேக்கரி இருக்கும். நான் காமிச்சல சிஎஸ் லாட்ஜ் இந்த சைடு தான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட்டுக்கு ஸ்டேக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மக்களே இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டி போற பஸ். இப்பதான் ஒரு பஸ் வந்திருக்கு பாருங்க. குன்னூர் வழியா ஒரு ரூட் இருக்கு, கோத்தகிரி வழியா ஒரு ரூட் இருக்கு. சில பஸ்ஸஸ் வரைக்கும் கோத்தகிரி வரைக்கும் தான் போகும், சில பஸ்ஸஸ் குன்னூர் வரைக்கும் போகும். டைரக்ட் ஊட்டி பஸ் வந்து ரெண்டு ரூட்லயுமே போகும். குன்னூர் வழியாவும் சில பஸ் போகும், கோத்தகிரி வழியாவும் சில பஸ்ஸஸ் போகும். மக்களே திருப்பூர் பஸ் கிளம்பிடுச்சுங்க. திருப்பூருக்கு வந்து அன்னூர் வழியா போகும் மக்களே, கோயம்புத்தூருக்குள்ள போகாது. மேட்டுப்பாளையம்ல இருந்து அன்னூர் அவினாசி வழியா திருப்பூர் போயிடும். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்களா எவ்வளவு பூக்கடைங்க இருக்குன்னு, கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இந்த சைடு எக்ஸிட் சைடும் பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்களா கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர் எப்பவுமே ரஷ் இருக்குங்க. பட் ஆனா நல்லா பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். எவ்ரி 10 minutes ஒரு தடவை ஒரே ஊட்டி பஸ் இங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும். பத்தாவதுக்கு வெளியூர்ல இருந்து ஊட்டி போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உள்ள வந்துட்டு தான் போவாங்க. அது தவிர இந்த குட்டி குட்டி பஸ்ஸஸ் இருக்கும், காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ்ஸஸ், குன்னூருக்கு, ஊட்டிக்கு, கோத்தகிரிக்கெல்லாம் டைரக்டா. இது வந்து அன்னூர் போறது, மேட்டுப்பாளையம் காரமடை வழியா அன்னூர் போற பஸ், லோக்கல் பஸ். இது சத்தியமங்கலம் சிறுமுகை வழியா, சிறுமுகை 4 ரோடு வழியா சத்தியமங்கலம் போற பஸ். மக்களே மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இப்படிதாங்க இருக்கும். கொஞ்சம் ஷாப்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஷாப்ஸ், பேக்கரிஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கும் நிறையா. மலை மேல போற மக்கள் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஊட்டி, குன்னூர் போற மக்கள் வெயிட் பண்ற ஏரியாங்க. நிறைய டவல் ஷாப்ஸ், மொபைல் ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ், காஃபி ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ், பேக்கரிஸ், பஃப்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். மக்களே பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் ஏரியாஸ் இருக்கும். 4 வீலருக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் சர்வீஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்டேஷனரி ஷாப்ஸு, மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸு இதெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. கொரியர் ஆஃபீஸஸ், லோக்கல் ஸ்டோர்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குங்க. மக்களே மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேக் டிராப்ல பாத்தீங்களா நம்ம நீலகிரி மலைகளோட வியூ செம்மையா இருக்கா. ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்கன்னா நல்லா ஆயிடும். ஸோ அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா பேக்கரி, டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பரோட்டா ஸ்டால்ஸு, டிஃபன் ஷாப்ஸு, பூரி, பொங்கல், மீல்ஸு இதெல்லாமே கிடைக்கும். இங்க பாருங்க சுட சுட பரோட்டா போட்டிருக்காங்க. பாலாஜி உணவகம் இந்த பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்கு, இது நான்வெஜ்க்கு ஃபேமஸ் போல. குஸ்கா, பிரியாணி இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. மக்களே இது சுரேஷ் ஆதிரன் பஸ்ஸுங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து இரும்பாறை போற பஸ், சிறுமுகை வழியா. இது வெள்ளியங்காடு போற பஸ். யூடியூபுக்கு நான் யூடியூப். மக்களே இது மதுரை பஸ்ஸுங்க, திருப்பூர் வழியா போற மதுரை பஸ். உதகை, திருப்பூர், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், மதுரை. ஊட்டியிலிருந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான சிட்டிஸ்க்கும் பஸ் இருக்குங்க மேட்டுப்பாளையம் வழியா. அதனாலதான் மேட்டுப்பாளையம் வந்து கேட்வே ஆஃப் நீலகிரிஸ். இது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் போற SNR பஸ்ஸுங்க. இது வந்து கோத்தகிரி போற பஸ், மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி வயா அரவேணு, குஞ்சப்பனை.
இது பத்திரகாளி அம்மன் கோவில் போற பஸ். இதுவும் மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி. கோத்தகிரிக்கு எவ்வளவு பஸ் பாத்தீங்கல்ல. பஸ் ஸ்டாண்ட் வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் எல்லாம் இருக்கு. செட்டிநாடு உணவகம்னு ஒண்ணு இருக்கு. ஏஎன்ஆர் செட்டிநாடு பிரியாணி உணவகம். சாப்பாட்டுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸுங்க. இங்கிருந்து கோத்தகிரிக்கு 33 கிலோமீட்டர், ஊட்டிக்கு 51, கூடலூருக்கு 101 கிலோமீட்டர். இதெல்லாமே மலை மேல போற ரூட்டு. அங்க தெரியுது பாருங்க நீலகிரி மலைகள். சுத்தி சுத்தி பார்த்தா மேட்டுப்பாளையத்தை சுத்தி ஒரே மலைகளா தாங்க இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா பேரடைஸ் பேக்கரின்னு இருக்கு. அங்க இருக்கு பாருங்க சிக்னல்ல பேரடைஸ் பேக்கரி. அதுக்கு பின்னாடி வந்து அனீஸ் லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே வந்து நிறைய லாட்ஜஸ் இருக்குங்க. இதோட நம்ம 6-7 லாட்ஜஸ் பார்த்தாச்சு. இந்தியன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், ஆனந்த பவன், ஃபுட்டுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ், குட்டி குட்டி டிஃபன் ஷாப்ஸும் இருக்கும். கரெக்டா பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. பஸ் சென்டர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இது சேலம்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற பஸ். நந்தாலாஜ் காமிச்சர்ல அதோட என்ட்ரன்ஸ் பாருங்க. ஏசி ரூம்ஸ் இருக்கா, கார் பார்க்கிங், டிவி சேனல், இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. பக்கத்துலயே மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாருங்க நிறைய பூக்கடைங்கெல்லாம் இருக்கு. இங்க பத்திரகாளி அம்மன் கோவில் திருவிழா போல இருக்குங்க. நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஆப்போசிட்லயே கேஆர்எஸ் பேக்கரி, வெல்கம் லாட்ஜ் எல்லாம் காமிச்சோம்ல, அந்த ஹோட்டல் எல்லாம் இருக்கிற ஏரியா, என்ட்ரன்ஸ் ஏரியா. சோ இந்த பக்கம் இருக்கு சூர்யா லாட்ஜ், வெல்கம் இன் எல்லாம் ஓகேவா, பார் அட்டாச்சு. அன்னபூர்ணா வந்து பியூர் வெஜ் ஹோட்டல். இன்கேஸ் நீங்க பியூர் வெஜ் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. அங்க ஒரு காவேரி லாட்ஜ் இருக்குங்க. சூர்யா லாட்ஜ் காமிச்சல அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து காவேரி லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸுங்க ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் ஃபார்மசி இருக்கு, மெடிக்கல் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே அவைலபிளா இருக்கு மேட்டுப்பாளையத்துல. பரவாயில்ல, டூரிஸ்டுக்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ், டூரிஸ்ட் அண்ட் டிராவலர்ஸ்க்கு. மக்களே, மேட்டுப்பாளையத்துல இருந்து டைரக்டா பழனிக்கும் பஸ் இருக்குங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து எடுத்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வழியா பழனி வரைக்கும் போகுது இந்த டிஎன்எஸ்டிசி பஸ். சூப்பர் இல்ல? எல்லாமே வந்து இந்த கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடத்துக்கு பக்கம் தாங்க நிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஊட்டியில இருந்து மதுரை போற ஒரு பஸ் பார்த்தோம். அதுக்குள்ள அடுத்த பஸ் வந்துருச்சு பாருங்க மக்களே. இது மதுரையில இருந்து ஊட்டி போகுதா இல்ல ஊட்டியில இருந்து மதுரை போகுதான்னு தெரியல. பட் மதுரை டிப்போ ஆப்ரேட் பண்றாங்க, நிறைய ஊட்டி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க மக்களே. அங்க ஒரு மினி பஸ் இருக்கு பாருங்க. பேருந்து நிலையம், நந்தவனம், அதுக்கப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில். நிறைய பஸ்ஸஸ்ங்க, மினி பஸ்ஸஸ். கோவில் திருவிழா போல, அதனால நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இன்னைக்கு பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு. இந்த பஸ் ஊட்டியில இருந்து மதுரை போகுதுங்க. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வழியா போகுது, பாத்துக்குங்க மக்களே. ஸோ இன்கேஸ் நீங்க ஊட்டியில இருந்து மதுரை பஸ்ல போனீங்கன்னா திருப்பூர்ல எல்லாம் இறங்கணும்னா பழைய பேருந்து நிலையம் வழியா தான் போகுது. ஊட்டி, மேட்டுப்பாளையம், திருப்பூர், அவினாசி, அன்னூர் இங்கெல்லாம் போயிட்டு போகுது இந்த பஸ்.
மக்களே, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டு இப்போ மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க, நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டு. வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட் விலாக்ல. ஸோ நெக்ஸ்ட் விலாகும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வர்ற வழி. வெளியே உங்களுக்கு கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் அங்கே பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்க. பெய்டு பார்க்கிங் தான், நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. கேட்வே ஆஃப் நீல்கிரிஸ். இங்கிருந்து தான் வந்து டாய் ட்ரெயின் கிளம்பும். இது பாருங்க, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். சூப்பரா எவ்வளவு பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓவர் பிரிட்ஜ் வேற இருக்கு. சரி, இப்போ ஸ்டேஷனுக்குள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. இது ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டருங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஏர்போர்ட் மாதிரி டிக்கெட் கவுண்டரு. ஏடிபி மிஷின் எதுவும் வைக்க காணோம். நீங்க இங்க இதுல தான் நீங்க டிக்கெட் எடுக்கணும். எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ், லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் கூட இருக்குங்க. பட் ஆனால் இன்னும் ஒர்க்கு தான் ஆகல எஸ்கலேட்டரு. பட் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. செம மாடர்னாக இருக்குப்பா ரயில்வே ஸ்டேஷனு. பிளாட்ஃபார்மோட ரெண்டு பக்கமே ஸ்டேர் கேஸு, எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு மேம்பாட்டு பணிகள் இன்னும் நடைபெற்று தான் இருக்கு. டெவலப்மெண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். மக்களே, இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க. டாய் ட்ரெயினோட ஷெட்டெல்லாம் பின்னாடி இருக்கும். மேட்டுப்பாளையம் பின்னாடி பாருங்க, அழகா நம்ம நீலகிரி மலைகள் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. இதுதான் கடைசி ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. பெரிய எக்ஸ்பிரஸஸ்க்கு இங்கிருந்து மலை மேல போற டாய் ட்ரெயின் எடுக்கணும், மீட்டர் காஜ். இது வரைக்கும் பிராட் காஜ். மக்களே, இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1A. இதுல இருந்து தான் வந்து மெமு ட்ரெயின்ஸு, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் கிளம்பும். மேட்டுப்பாளையம்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு மெமு ட்ரெயின் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விளாகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மக்களே, நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸு, கனெக்டிவிட்டி, சுற்றி இருக்கிற லாட்ஜஸ், ஸ்டே பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ மேட்டுப்பாளையம் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட், மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.